அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்தி முடித்த எக்ஸாமுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 5 டிஸ்ட்ரிக்டுடைய கட் ஆஃப் மட்டும் விட்டுருப்பேன். அது பார்த்திங்கன்னா 99% அப்படி தான் வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுடைய கட் ஆஃப் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. அது கட் ஆஃப் மட்டும் இல்லாமல் போஸ்டிங்க்கு ஒரே டிஸ்ட்ரிக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஏக்கு கட் ஆஃப் வேறு இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா ரீடருக்கு ஒரு கட் ஆஃப், ஜூனியர் பைலிஃப்க்கு ஒரு கட் ஆஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 88 இருக்குது. இதில் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் தான் இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரே டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அது மாதிரி இருக்கிற கட் ஆஃப் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் சொல்ல போகிறேன். அதில் கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா மதுரை. இந்த மதுரையில் பாருங்கள் வேகன்சி என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. காப்பிஸ்ட் அட்டெண்டர் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப்லாம் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது மதுரை. மூணாவது பார்த்து அப்படின்னா சிவகங்கையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 26 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் ரெண்டே போஸ்டிங் தான். அதில் அந்த 2 போஸ்டிங்கில் வேக்கண்ட் பார்த்தோம் அப்படின்னா 13 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? 2 போஸ்டிங், அதில் 13 வேக்கண்ட் இருக்குது. பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாருங்கள் தருமபுரியில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 2 வேக்கண்ட் தான். சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் மற்றெல்லாம் பார்த்தா 17 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் விருதுநகரில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டுமே 41 இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இதில் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் மீடியம் எடுத்திருந்தாவே கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் அதெல்லாம் வேகன்சி கிடையாது. சரிங்களா? அதனால தான் நம்ம பார்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள். இது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சென்னை எடுத்துக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓஏ வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 மேலே இருக்குது ஓஏ வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம ஓஏக்கு வந்து சென்னை அப்ளை பண்ணிவிட்டு மற்ற போஸ்டிங்கெல்லாம் சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ரீடர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, திருவண்ணாமலை இருந்தது அதிகமாக. இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் வேகன்சி நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, இன்னும் ஒரு 5 மேலே கிடைச்சின்னா உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு மட்டும் ரொம்ப நல்ல வேகன்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி இடத்த பார்த்து அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் விடுங்க. இப்போ அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம வேகன்சி என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கட் ஆஃப் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், கோயம்புத்தூரில் ரீடர் போஸ்டிங் இருக்கிற டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இந்த 2 வேக்கண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விமன் விடோலேயே ஒரு வேக்கண்ட்டும், நெக்ஸ்ட் பிசியில் அதில் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட், 2 வேக்கண்ட் தான். இதெல்லாம் ரொம்ப டாப் ஸ்கோர்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா? இன்கேஸ் ஜென்ரலில் வந்து விமன் விடோவில் ஏறினா இப்போ கோயம்புத்தூரில் யாருமே 150 கூட எடுக்கல. சரிங்களா? ஆனால் ஜென்ரல் கேட்டகரியில் வீடியோவில் விமன் அப்ளை பண்ணுவாங்க 150 தான் எடுத்திருக்காங்க, இல்லை 130 தான் எடுத்திருக்காங்க, வேறு யாருமே எடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஜென்ரலில் 170 கொஷனுக்கு 165 எடுத்திருந்தால் கூட இவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அதே விமனாக இருந்தாலுமே அதே விமன் வேறு பாருங்கள் 130 எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் ஆகிறவங்க 130 எடுத்திருந்தா அவங்க இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகுவாங்க. சரிங்களா? இது மாதிரியான வேரியேஷன் தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி செக் பண்ணாமல் கொஞ்சம் தெரியாமல் அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் பைலிஃபில் பாருங்கள் டோட்டல் வேக்கண்ட்டி 4 தான் இருக்குது. சரியா? இதுலேயும் கரெக்டாக என்ன சொன்னோம், இவங்களுக்கெல்லாம் இந்த எலிஜிபிள் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க ஆனால் எவ்வளோ மார்க் இப்போ 150 எடுத்திருந்தாங்கன்னா அவங்களாம் இதுக்கு செலக்ட் ஆகுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யார், எஸ்சியில் விமன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் டாப் ஸ்கோர்லேயே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 160+ இதெல்லாம் வந்துடும். இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கம்ப்ளீட் ஆகிடும் வேக்கண்ட். சரிங்களா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் வேக்கண்ட் தான் இருக்குது. இந்த காப்பிஸ்ட் அட்டெண்டரில் பாருங்கள் டோட்டல் வேக்கண்ட்டி 3 தான். சரிங்களா? ஜென்ரலில் ப்ரியாரிட்டி யார் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும், நெக்ஸ்ட் எம்பிசியில் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் காம்படிஷன் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 160+ கவர் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கண்ட்டே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கண்ட் 4, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இதில் பாருங்கள், இதிலுமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்தந்த கேட்டகரியில் இது யாராலும் விட்டால் சொல்லவே முடியாது. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்சியில் பிஎஸ்டி மேலே வச்சுருக்காங்க. நம்ம என்ன அதே எஸ்சியில் பிஎஸ்டி இல்லாதவங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 100 கொஷனுக்கு தானே எக்ஸாம் நடந்துச்சு. பாருங்கள் 100 கொஷனுக்கு இவங்க வந்து 90 எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்ககிட்ட பிஎஸ்டின்னு கிடையாது. சரிங்களா? அதே இன்னொருத்தர் பிஎஸ்டி வச்சுருக்காங்க, எஸ்சி தான். அவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா அவங்க வந்து வெறும் 80 எடுத்திருக்காங்க, இல்லை 70 தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் 90 எடுத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த 80, 70 எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் இன்வைட் பண்ணுவாங்க. இவங்க தான் செலக்ட் ஆவாங்க. சரிங்களா? இதுதான் வேரியேஷன். இதனால தான் நம்மளால் யாராலும் 100% சொல்ல முடியாது கட் ஆஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வேரியேஷன் ஆகும் இது மாதிரியான இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், இந்த காவலர், இரவு காவலர் இந்த மாதிரியான போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்களே,
இதுக்கு எழுதுனவங்க நிறைய சான்ஸ் இருக்குது செலக்ட் ஆகிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், இதில் 14 வேக்கண்ட்டு, இதில் 3 வேக்கண்ட்டு, 35, 13, இதில் ஒரு 3, இதில் தனித்தனியாக பாருங்கள் 20 வேக்கண்ட், இப்படிலாம் நிறைய வேக்கண்ட் வந்திருக்கு. டோட்டல் வேக்கண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் 88 வேக்கண்ட் இருக்குது. இந்த 88 நம்ம இந்த 100 கொஸ்டின் தான் எக்ஸாம் எழுதியிருப்போம். அப்போ 100 கொஸ்டின் எக்ஸாம் எழுதியிருப்போம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ 75லேருந்து 85, சரியா? 75லேருந்து 85 யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மதுரை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினுக்கு பாருங்கள் 4 வேக்கண்ட் இருக்குது. சீனியர் பைலஃப் ஒரே வேக்கண்ட் தான், ஜூனியர் பைலஃப் 4 வேக்கண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மதுரை பொறுத்த வரைக்கும் 155லேருந்து 160 ப்ளஸ் தாங்க. சரிங்களா? 155 to 160 ப்ளஸ் இதிலே கவர் ஆகிடும். ஏன் அப்படி 155 சொல்லத்தன் காரணம் என்ன? 160 ப்ளஸ் தான். 155 சொல்ல காரணம் வேகன்ஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை அவங்க கேட்டகரியில் இவங்க ரொம்ப ஆள் யாரும் இல்லை அப்படின்னா 155ல கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க செலக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் நம்ம எப்படி நம்ம வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அதில் 88 வேக்கண்ட் மொத்தமாக இருந்துச்சு அப்படியோ அது மாதிரி மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காம்பீஸ்ட் அட்டெண்டர் பார்த்தீங்கன்னா ஒரே வேக்கண்ட் தான். ஆனால் மதுரையில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கட் ஆஃபில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் வரதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து காம்படிஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம கேட்டகரிக்கு மினிமம் ஒரு 4லேருந்து ஒரு 5 வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பாருங்கள், ஜென்ரலில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து அதாவது ஒரு எம்பிசி மேல் கேட்டகரிக்கு சொல்கிறேன். எம்பிசி மேலே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி எத்தனை வேக்கண்ட் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னு இந்த 39 வேக்கண்டில் ஜென்ரலுக்கு 2ங்களா, ஜென்ரல் பிஎஸ்டி 2 வருங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ப்ரியாரிட்டி இதில் 2 வேக்கண்ட். சரிங்களா? ப்ரியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா மொத்தம் 6 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பிசி டிசியில் 2 8 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிசி ப்ரியாரிட்டியில் இது ஒரு 9. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா 34. சரிங்களா? டோட்டல் வேக்கண்ட் எல்லாமே சேர்த்து சரிங்களா வேக்கண்ட் 39. இந்த 39 வேக்கண்டில் உங்களுக்கு 9 வேக்கண்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் மதுரையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லக் இருக்குது. லக்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த வேக்கண்ட் இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ 9 வேக்கண்ட் ஒரு போஸ்டிங் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கேட்டகரிக்கு ஒரு கம்யூனிட்டியில். அப்போ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து 100 கொஷின் எக்ஸாம் நடந்தது. இந்த 100 கொஷினுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 75லேருந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 85 இதுக்கு 75 எடுத்தவங்களுக்குலாம் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் செலக்ட் ஆகிறதுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிவகங்கை மாவட்டத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதோட வேகன்சி என்ன இருக்குது, அதோட கட் ஆஃப் என்ன வரும்னு பார்க்கலாம். பாருங்கள், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 வேக்கண்ட் இருக்குது. அந்த 26 வேக்கண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரல் அதாவது நான் எப்பவுமே சொல்கிறது எம்பிசியில் மேல் கேட்டகரிக்குன்னா இத்தனை வேக்கண்ட், அது மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் 4 ஜென்ரல் எல்லாருமே நல்லா வந்துருது. அப்போ ஜென்ரலில் 4 ஜென்ரல் பிஎஸ்டி இது ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டி ப்ரியாரிட்டி இதில் ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட் எம்பிசி டிசியில் இது ஒன்று, இதில் பிஎஸ்டியில் இது ஒன்று வருது. சரி, இதிலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது ஒரு 4 8 ஆச்சுங்களா. 8 இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் 9. அப்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கண்ட் 22, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 26 இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வேக்கண்ட் கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சிவகங்கையிலும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப மினிமம் தான் இருக்கும். இதில் 100 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து 75 ப்ளஸ் எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சிவகங்கை பொறுத்த வரைக்கும் சீனியர் பைலைஃபில் 4 வேக்கண்ட்டும் ஜூனியர் பைலைஃபில் 9 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் கட் ஆஃப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நல்லா பாருங்கள், உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம 1 வேணால் போட்டால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் 150 நான் ஓரளவு சொல்லிட்டேன். பாருங்கள், டவுட் இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது எல்லாமே. அதனால் இது கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சீனியர் பைலைஃபில் 2 வேக்கண்ட்டும் ஜூனியர் பைலைஃபில் 6 வேக்கண்ட்டும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 4 வேக்கண்ட்டும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட கட் ஆஃப் என்ன இருக்குன்னா 155 ப்ளஸ் தான் இருக்கும். இது கம்மியாக இருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் 155க்கும் கீழே எடுத்து செலக்ட் ஆகினா பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் இவங்க யாருமே இல்லை, அப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? ஆனால் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதான் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் 170க்கு 155 எடுத்திங்கன்னா ரொம்ப சேஃபு. அப்படின்னா 155 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் தான் நம்ம பார்க்கணும். ஃபைனலாக விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டில் பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 41 வேக்கண்ட் இருக்குது. இது நிறைய வேக்கண்ட் ரொம்ப இங்கே இந்த விருதுநகரில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிங்கன்னா உண்மையாக உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 75 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னாவே நீங்கள் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் எல்லாம் 16 வேக்கண்ட் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ் எடுத்துருக்கணும்.
ஆனால் இது 75+ வந்து விருதுநகருக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 2 வீடியோவில் ஒரு 10லேருந்து 11 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸாமினர் சீனியர் பை லைஃப் ஜூனியர் பை லைஃப் ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆன அப்புறம் அந்த 30 மார்க் இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா அந்த 30 மார்க் இன்டர்வியூவில் கேட்குறது இது மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 12 மார்க் போட்டுருவாங்க. 30 மார்க் 12 மார்க் மினிமம் போட்டுருவாங்க. ஆனால் 12 மார்க் எடுத்தா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியாது. இந்த 30 மார்க்குக்கு நம்ம 25+ வாங்கினா மட்டும் தான் நம்ம ஜாப் நம்ம கன்ஃபார்மாக நமக்கு வாங்க முடியும். அப்போ நம்ம எப்படி நம்ம குறைஞ்சபட்சம் 25 மார்க்குக்கு மேலே வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 30 மார்க் எப்படி கேட்பாங்க, எத்தனை பேர் எப்படி உட்காருவாங்க, இன்டர்வியூ எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா 30 மார்க்குக்கு 3 பேர் மினிமம் 3 பேராச்சும் இருப்பாங்க இன்டர்வியூவில். சரிங்களா? அப்போ 3 பேர் யார் இருப்பாங்கன்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு யார் இருப்பாருன்னா சைக்காலஜிக்கலாக கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் கேட்குறது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஒருத்தர் கேட்பாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி தான் பிரித்து உட்காருவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு 10 மார்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 30 மார்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சைக்காலஜிக்கலாக கொஸ்டின் கேட்கறதுலாம் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம படித்தாலும் அந்த டைமில் கொஸ்டின் எப்படி நம்ம உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. இது எப்படி நம்ம சைக்காலஜிக்கலாக எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாம் கைகோட் சம்மந்தப்பட்ட அப்போ எல்லா நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜிலும் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்லாம் எழுதி தானே பாஸ் பண்ணி தான் வரும். அப்போ சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா 30 மார்க் இன்டர்வியூ இருக்குது. அவங்க சும்மா ஒருத்தர் மட்டும் வந்து சாப்பிட்டீங்களா போனீங்களா எங்கே வரீங்க என்ன படிச்சீங்களா கேட்டு விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக சப்ஜெக்ட் நாலேஜ் மினிமம் ஒரு 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கான வீடியோ இன்னைக்கு காலையில் தான் 5:30க்கு ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோ என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் நீ தான் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 30 மார்க்குக்கு என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம 8th புக்கு 10th புக்கு இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லா பாயிண்ட்ஸுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதை உச்சநீதிமன்றத்தில் எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃப்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. அப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த வீடியோவில் கவர் ஆயிரும், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆயிரும். இந்த கவர் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி நான் போகிற வீடியோக்கெல்லாம் இந்த 2த்துக்கும் கவர் பண்ணுற மாதிரி போடுவேன். இது நம்ம ஸ்ட்ராங்காக நல்லா படிச்சிட்டோம்னாவே இந்த 2 ஏரியா படிச்சிட்டோம்னா அதாவது 20 மார்க்குக்கு நம்ம படிச்சிட்டோம்னாவே சைக்காலஜிக்கல் கொஸ்டின் நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா? அப்போ சைக்காலஜிக்கல் கொஸ்டின் எப்படி மூவ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த 30 மார்க்குக்கு 25+ எடுத்து நீங்கள் ஜாப் வாங்க முடியும். சரிங்களா? அதனால் நான் ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம போகிற வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.